ஃப்ரெண்டூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வெளியே வரமாட்டாரா, வீட்டுக்குள்ளே அப்படியே முடங்கிடுவாரா அப்படின்னு ரொம்ப அரசல் புரசலா பேச்சுகள் போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு நான் வந்துட்டேன்பா அப்படின்னு இப்ப விஜய் காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்க போறதா தகவலும் இங்க பரவிட்டு இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் மக்களை சந்திக்கும் விஷயத்துல விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ பரபரப்பா ரொம்ப பேசிட்டு இருக்கு. ஆனாலும் இதுல அவங்க ஒரு பிளான என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்ற ஒரு கோணத்துலதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கடந்த வாரங்கள்ல எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க தாவேகா சார்பில். ஆனா அதுல கூட விஜய் அவர்கள் வெளியில பங்கேற்றுக்கவே இல்லை. தன்னுடைய படைபலத்தை என்ன பண்ணாரு, அனுப்புனார். தன்னுடைய சிப்பாய்களை அனுப்பி அந்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த போராட்டம் ஃபெயிலியர் ஆச்சா பாஸ் ஆயிருச்சா அப்படின்ற விவாதத்துக்குள்ள போகாம அதுலயும் சில குளறுபடிகள் பண்ணாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப அடுத்த பாய்ச்சலுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. காஞ்சிபுரத்துல 2000 பேர் செலக்டிவான பர்சனை மட்டும் தான் நாங்க சந்திப்போம், ஒட்டுமொத்த மக்களை சந்திச்சாதானே உயிர் சேதம் வருது, அது நடக்குது இது நடக்குது, எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்றீங்க, அதனால ஒரு தனியார் மண்டபத்தை நாங்க எடுத்து 2000 பேரை நாங்க ஒரே டைம்ல உட்கார வச்சு நாங்க பண்ண போறோம், சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கும் பிரச்சாரங்கள்ல புதுவிதமா என்ன பண்றாங்க, கையாளுறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்ல போனோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், 2000 பேரை எப்படி இவங்க சேகரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுலயும் புதுவிதமா என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகம் கையாண்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா, இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல 2000 பேர் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாவட்டத்துல இருக்கிற பொறுப்பாளர்கள் கிட்ட சில வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க. QR கோடு கொடுப்பாங்களா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி அலோ பண்ணாதான் உள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த QR கோடு எப்படி விநியோகிக்கணும் அப்படின்னா, அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் எல்லார்கிட்டையும் இந்த பணியை கொடுத்திருக்கிறாங்க. இவங்க செலக்டிவான பர்சனை மட்டும் என்ன பண்ண போறாங்க, சூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க, அதாவது தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து கரூர் சம்பவத்துல என்ன குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் உள்ள பூந்துட்டாங்க, எதிர்கட்சியோட சதியினாலதான் கரூர் சம்பவம் இந்த மாதிரி எங்களுக்கு ஆப்போசிட்டா போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்போ முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களை மட்டும் சூஸ் பண்ண போறாங்க. பொதுமக்களை சந்திச்சுதான் ஓட்டு கேட்கணும். இப்போ எல்லா கட்சியும் நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு இடத்துல போய் குவிவாங்க. அந்த இடத்துல அந்த கட்சியாளர்கள் மட்டும் இல்ல, மாற்று கட்சியினர் வருவாங்க. அவங்களை கவர்ற விதமா தலைவர்கள் என்ன பேச போறாங்க, என்ன அறிக்கை கொடுக்க போறாங்க, மக்களுக்கு என்ன சேவை கொடுக்க போறாங்க, என்ன திட்டங்களை கொடுக்க போறாங்க, இப்படி சொல்லிதான் மற்ற கட்சியினர் ஓட்டுகளையும் கவர்ற விதமா ஒவ்வொரு தலைவரும் செயல்படுவாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை மாத்திரம் செலக்ட் பண்ணி, இப்போ நான் கேட்கிறேன், பொதுவான எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா QR கோடு அப்படின்னா இல்ல. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு வட்டத்துக்கோ இல்ல ஒரு பகுதிக்கோ நான் பொறுப்பாளரா இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட போனா பொதுமக்கள் கிட்ட எதிர்ப்பு இருந்தா என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிப்பாங்க. எப்பா போப்பா, உன் கட்சிக்கெல்லாம் நான் வர முடியாது, உன் கட்சிக்கு போனா இந்த மாதிரி சேதாரம் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், தேவையில்ல, நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நான் எனக்கு ஃபேவரா இருக்கிறவங்களை மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். சோ இந்த மாதிரி தான் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களை மட்டும் சந்திக்க போறதா இங்க தகவலும் பரவிட்டு இருக்கு. இத ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுலயும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எஸ்ஐஆர் போராட்டத்தை நடத்தினாங்க, எஸ்ஐஆருக்கு எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினாங்க. அங்க கூட சில மாவட்டங்கள்ல சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. நிறைய கிரௌடுகளை சேர்த்திருக்கிறாங்க, பொருட்களை சேதாரப்படுத்துறாங்க. இவ்வளவு ஏன், இங்க சிவானந்தா சாலையில, சென்னை சிவானந்தா சாலையில அந்த நடுவுல இருக்கிற பேரிகேட் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கம்பிகளை உடைச்சிருக்காங்க, பொது சொத்துக்கு சேதப்படுத்திருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்திலயும் ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்ல போனோம். காஞ்சிபுரத்துல இவங்க எப்படி இந்த மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிய பிரச்சாரங்களை எடுக்க போறாங்க, முன்னெடுக்க போறாங்க, இதுல எந்தெந்த விஷயத்துல கோட்டை விட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனாலும் விஜய் அவர்களை தடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லப்பா. அவரு காட்டாற்று வெள்ளம் போல
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எங்க மேல எவ்வளவு நீங்க வந்து குவியலா பிரச்சனைகளை குவிச்சாலும் நாங்க வீறு கொண்டு எழுவோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு இப்ப விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கும் விஷயத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும். தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் வரதாங்க செய்யும், வராமல இருக்காது. ஒரு கட்சி அப்படின்னா அதுல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இதை எல்லாத்தையும் கடந்து வந்து எப்படி மக்களை சந்திச்சு மக்களிடத்துல வரவேற்பு பெறாங்க, மக்களிடத்துல எப்படி இவங்க முன்னுரிமை பெறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தொடர்ச்சியா மக்களை சந்தித்தால் மட்டும்தான், கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நீங்க மக்களை சந்திச்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் அவர்கள் மேல சக நடிகர்களும் சக நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் பேசினாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐஆர் விவகாரத்துல விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துது நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். ஆனா ஏன் கிரவுண்ட் லெவல்ல வரல? இந்த கால் தடம் இருக்குல்ல, இந்த கால் தடம் பூமியில படணும். நான் மேல மட்டும் தான் சுத்திட்டு இருப்பேன், நான் மேலேயே வந்துட்டு மேலேயே போயிருவேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு விஜய் அவர்களை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரு மன்சூர் அலிகான். அடுத்தபடியா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, நேத்து கட்சி ஆரம்பிச்சு மக்களை கிரௌட சேர்த்துட்டு மாசுன்னு காட்டுறாங்க, அது அல்ல. நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காலம் ஒரு சிறு காத்துக்கு கூட தாங்காது அப்படின்னு அவங்களும் விஜய் பேரை சொல்லாம மறைமுகமா அவங்க விமர்சிச்சாங்க. சோ இப்படியா விஜய் அவர்களுடைய போக்கு ஏற்றுக்கொள்ள போக்கா இருக்கா? மக்களை சந்திக்க மாட்டேன், நான் மேம்போக்கா வந்துடுவேன், நான் அலங்காம குலுங்காம வந்து மக்களை சந்திச்சிருவேன், நான் தேவைப்பட்டா நான் பனையூருக்கே எல்லாரையும் கூப்பிடுவேன் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, எல்லாருமே களத்துக்கு போனாங்க. கட்சி ஆரம்பிச்சு சில மாதங்கள் கூட ஆகல, எல்லாருமே என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆனா இவரு மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சந்திச்சாங்க. சோ இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் விஜய் அவர்கள் ஒரு மேம்போக்கான ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுறாரு. போய் மக்களை போய் சந்திச்சு மக்களோட மக்களா நின்று மக்களை சந்திக்கிறாரானா இல்லவே இல்ல. ஏன்னா அவரு மக்களை சந்திக்கிறது பயப்படுறாரு, மக்கள் கிட்ட போறதுக்கு அவர் பயப்படுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் மக்கள் மத்தியில பேசதான் செய்யறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவா இருக்குது. ஆக மொத்தம் விஜய் அவர்கள், நீங்க எப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டுனா எங்க மேல போடுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் மக்களை சந்திக்க போறேன், அது நான் எப்படி சந்திக்க போறேன் அப்படின்றதெல்லாம் அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய கொஞ்சம் கரார் காட்டுறதா இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்த காஞ்சிபுரத்துல இந்த மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை எப்படி இவங்க கையாள போறாங்க, சில வழிமுறைகள் கொடுத்திருக்கிறாங்க. QR மூலியமா தான் இங்க வந்து நாங்க என்ன பண்ண போறோம், மக்களை செலக்டிவா நாங்க உள்ள அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஆனாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற விஷயம் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா, அது மாத்திரம் இல்லாம அவங்க போட்ட பிளானு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில சலசலப்புகள் நடக்கலாம், ஏன்னா ஒரு சிலர் கோவப்படலாம். இப்போ சிறப்பு பொதுக்குழு நடத்துனாங்க, அங்க செலக்டிவான பர்சன் தான் கூட்டாங்க, நிறைய பேர்கிட்ட பாஸ் இருந்தும் உள்ள விடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வெளியில இருக்கிறவங்களா கும்பிடுறாங்க. அதே போல இங்கேயும் அந்த பிரச்சனைகள் நடக்கலாம். 2000 பேருன்றது ஒரு கண் துடைப்பு, அதை தாண்டியும் இங்க குவியலாம், அதை தாண்டியும் இங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரூர்ல 10,000 பேர் தான் சொன்னாங்க, ஆனா வந்தது ஏகப்பட்ட பேர். அது போல இங்கேயும் அந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டம் இங்க முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் எப்படி கடந்து போக போறாரு, எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்த போறாரு, அதையும் இங்க பார்க்க வேண்டியது. குறிப்பா அங்க என்ன பேச போறாரு அப்படின்றதையும் எல்லாருமே உற்று நோக்கி இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.